பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். தாவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல் நிகழ்வு. ஐயம் தெளிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்காக நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்று நிகழ்வினை நடத்தி தருவாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான நமது கூட்டுத்தவர் இந்த அமர்வினை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை அளித்து வரும் கூட்டுத்தவத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டமர்கிறோம். குரு மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து ஐயம் தெளிதல் நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. உங்களுக்காக ஒரு நிமிடம் காத்திருப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம உடற்பயிற்சியின் நுட்பங்களும் பலன்களும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். மக்கராசனம் துவங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் ஒரு கேப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கராசனம் ஒரு வீக்கால்ல இருந்து நம்ம அப்படியே ஃபாஸ்டா போயிடலாம். நம்மளுடைய இந்த உடற்பயிற்சியில ஒரு உச்சக்கட்ட உடற்பயிற்சி இந்த மக்கராசன பயிற்சி. குறிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு நம்முடைய சக்கரங்கள் உடல்ல பரு உடல்ல 7 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை, துரியம். 7 சக்கரங்கள் ஆக்டிவேஷனுக்கு வருது. இந்த மக்கராசனம் பண்ணும் பொழுது இந்த 7 சக்கரங்களும் நன்கு தூண்டப்பட்டு நன்கு இயக்கத்துக்கு வருது. அதோடு தொடர்புடைய உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே நல்ல ஆற்றல் செலுத்தப்பட்டு சீரான இயக்கத்தை பெறுகிறது. அங்க இருக்கிற அணு அடுக்குகள்லாம் சீராக இயங்குகிறது. முதுகு பொறுத்தவரைக்கும் ஒரு 10 வர்ம புள்ளிகள் பிரதானமா இயக்கத்துல இருக்கு. அந்த 10 வர்ம புள்ளிகளும் தூண்டப்பட்டு நல்ல ஒரு இயக்கத்துக்கு வருது. முதுகுக்கான பயிற்சின்னு பொதுவா நம்ம எல்லாருமே நினைச்சுட்டு இருப்போம். இந்த மகராசன பயிற்சி, அதாவது 2 நிலைகளும் பொதுவான பலன்களா நான் சொல்றேன்.
ஸோ முதுகு தண்டுவடத்திற்கான பயிற்சி இப்ப இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல தொடர்ந்து ஒரு 10 to 14 மணி நேரம் உட்கார்ந்தபடி வேலை செய்யறாங்க. வண்டி டூ வீலர் நிறைய ஓட்டுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. டிஸ்க் பல்ஜ் ஆகுது, டிஸ்க் டிஸ்லோகேட் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி வந்து நம்மளுடைய இந்த மகராசன பயிற்சி. பெண்களுக்கு இந்த பிரசவங்கிறது வந்து ஒரு மறுபிறவின்வாங்க. அந்த நார்மல் டெலிவரி போது போடப்படுற அந்த எபிடியூரல் அது இன்ஜெக்ஷன் ஆகட்டும், இல்ல சி செக்ஷன் பண்ணும்போது போடக்கூடிய அந்த அனஸ்தீசியா, முதுகு தண்டுவடத்துல போட இன்ஜெக்ஷன் வந்து சில சில ஒரு அசௌகரியத்தை முதுகு தண்டுவடத்துலதான் அந்த எலும்புலதான் போடப்படுது. அது வந்து அதனால ஒரு கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு உடல் அளவுல அந்த முதுகு தண்டுவடம் கொஞ்சம் வீக்கார மாதிரி ஃபீல் பண்ணி அதனால வர அந்த வலி அந்த கழுத்து வரைக்கும் ஒரு மரத்து போன மாதிரி ஒரு வலி, அந்த ஷோல்டர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி பெயின் வருது. ஸோ இந்த பயிற்சி நம்ம மகராசன பயிற்சி செய்யும் போது அதெல்லாம் ஜீரோ ஆயிருக்கு. பர்சனலா எனக்கே வந்து எனக்கும் மன்னிக்கணும் எனக்கேன்னு சொன்னதுக்கு, எனக்கும் நான் இது பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு மகராசன பயிற்சி எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சு எனக்கு அந்த வலி எல்லாம் ஜீரோ ஆயிடுத்து. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது நிறைய, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அது சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காயக்கல்பம் தான் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல மகராசன பயிற்சி, மசாஜ் டெக்னிக் நிறைய சுவாமிஜி வந்து நமக்கு கனெக்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்ல சரியாகுது. ஆண்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ்ல வர பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஒரு 35 மிடில் ஏஜுக்கு அப்புறம் வர ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த பயிற்சிகள் மூலமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதா சொன்னாங்க. தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மகராசனம் மட்டும் எடுத்து டாக்டரேட் பண்ணிருக்காங்க. தீசிஸ் இருக்கு நம்மளுடைய லைப்ரரியில. சோ அது வந்து அதாவது ஆழியார்ல பாத்தீங்கன்னா 54 நோய்கள் வராமல் தற்காத்துக் கொள்ளப்படுகிறதுங்கிறாங்க. அந்த மகராசனம் மட்டும் செய்வதன் மூலம் 54 நோய்கள் வராம நமக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்ப வராதுங்க, தொடர்ந்து நம்ம செய்யும் போதுதான் வராது இல்லையா? கத்துன்ட்டு அதுக்கப்புறம் திருப்பி முடியாத போது செய்யறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். ஒரு சிலர் வகுப்புகள்ல பார்த்திருப்போம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுனால அந்த முதுகு தண்டுவடத்தல் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க அது மட்டும் செய்யலாமா, இல்ல அது மட்டும் செய்யறேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தயவு செய்து உங்க நாலேஜுக்கும் சரி, நீங்க யாருக்காவது சொல்றதுனாலும் சரி, மகராசனம் மட்டும் டைரக்டா பண்ணாதீங்க. நமக்கு கண்டிப்பா நம்மளோட சுவாமிஜியோட பயிற்சிகள் எதுவுமே சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் பலன் கிடைக்காது. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த விதத்துல நம்மளுடைய சுவாமிஜி நமக்கு கொடுத்த சிம்பிளிஃபைடு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ஒரு ரிதமிக் யோகா. ஒரு பயிற்சி செய்யும் பொழுது அடுத்த பயிற்சிக்கு உடல் தயாராகும். சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது மகராசனம் நமக்கு எப்ப வருது பாருங்க. அப்ப கைப்பயிற்சி கால் பயிற்சி எல்லாம் செய்துட்டு வரும்போது அந்த பாடியில பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நல்லா உடல்ல முறுக்கின மாதிரி நம்ம அப்படித்தானே செய்யறோம், ட்விஸ்ட் பண்ணி பண்றோம் இல்லையா? சோ அதுக்கு உடல் ஏதுவாக வளைந்து கொடுக்கும். ரெண்டாவது தலையை திருப்பி லெப்ட் ரைட் திருப்பும் போது சடனா தலைப்பகுதிக்கு ரத்தம் பாயும் போது அதனால வர ஒரு ஸ்லைட் டிசினஸ் இருக்காது. சரிங்களா? எப்போ அந்த கைப்பயிற்சியில இருந்து தொடர்ந்து செய்யும் பொழுது, ஒரு சிலர் நேரம் இல்ல, ஈவினிங் பாதி பயிற்சி காலையில பண்ணிடுறேன், மீதம் வந்து சாயந்தரத்துல பண்றேன் அப்படின்னா சொல்றாங்க. அங்க அவங்களுக்கும் சொல்றது சுத்தமா செய்யாமயே இருக்கிறதுக்கு அதையாவது பண்ணுங்க. பட் அது அட்வைசபிள் இல்லைங்க. என்னன்னு பார்க்கும்போது அந்த கைப்பயிற்சி ஆரம்பிச்சோம்னா ரிலாக்ஸேஷனோட முடிச்சுடணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம உடம்ப விட வேற என்னங்க முக்கியம் இருக்கு? எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. உடல் தாங்க, நம்ம உடல் தான் பிரதானங்க. அது சுயநலமே கிடையாது. நம்ம உடலை ஆரோக்கியமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடனேங்கிறதாங்க மகிழ்ச்சி. இது கடமைங்க. முதல்ல உனக்கும் நல்லதாய் முதல்ல நமக்கு நம்ம செய்யணும். நம்ம இந்த உடலுக்கு நம்ம உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் தச்சுவதெல்லாம் செய்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக நம்ம வைத்துக்கும் பொழுது ஊருக்கும் நல்லதா. ஊர்னா ஊர்ல குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப குடும்ப கடமைகளையும் நிறைவாக நம்ம செய்ய முடியும். அதன் மூலம் சமுதாயத்தினுடைய நம்ம அடுத்த கட்டத்துக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம இணைச்சுக்க முடியும். சோ அந்த விதத்துல கண்டிப்பா வந்து
இந்த உடற்பயிற்சிக்குன்னு தயவு செய்து நேரம் ஒதுக்குங்க. கட்டாயம் உடற்பயிற்சி பண்ணுங்க, காயக்கல்பம் பண்ணுங்க. அந்த மாற்றத்தை நீங்க எல்லாருமே பாப்பீங்க. ஆல்ரைட். இப்போ பேக் டு மகராசனம். சாமி நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். எப்படின்னா, கழுதை, பொதி சுமக்கிற கழுதை வந்து, நம்ம இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். அது அவ்வளவு ஒரு வெயிட் தூக்கிட்டு போயிட்டு அது முதுகுல இருந்து அந்த சுமையை எடுத்து வச்ச உடனே அப்படி படுத்து மல்லாந்து படுத்து கைய கால உதறி டிஸ்ட் பண்ணி திரும்பி திரும்பி ஃப்ரெஷ்ஷா எழுந்து நிக்குமா. சோ அத வந்து சுவாமிஜி கவனிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த முதலை கடைசியா பண்ற crocodile மூமெண்ட், இது மாதிரிலாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கவனிச்சு நம்மளுடைய பயிற்சிகள்ல இன்கார்பரேட் பண்ணி நமக்கு சுவாமிஜி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உடற்பயிற்சினா தரையில விரிப்பு இருக்கணும், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளோட பயிற்சிகள் எல்லாமே மெடிடேட்டிவ் எக்ஸசைசஸ் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அது மட்டும் இல்லாம நம்ம அக்கராசன பயிற்சி குறிப்பா ஆழியார்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஆசிரியர்கள்லாம் ரிஃப்ரெஷ்மெண்ட் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே அந்த அந்த அருளரங்கத்துல ஒரு 300-350 லேடிஸ் ஆகட்டும், அப்புறம் ஜென்ஸ் ஆகட்டும், தனித்தனியா பண்ணுவோம் எக்ஸசைஸ். இந்த மகராசனம் பண்ணும்போது ஆரம்பிச்சோம்னா அப்படியே இறங்கி பின்னாடி கீழே போயிடுவோம். என்ன காரணம்? கீழே ஏன் இறங்கி போறோம்னா, நம்ம என்ன பண்றோம், ஷோல்டரை தூக்கிடுவோம். அந்த அந்த டேர்ன் பண்ணும்போது ஷோல்டரை தூக்காம நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஷோல்டரை தூக்காம டேர்ன் பண்ணும்போது நம்ம அது கீழே இறங்கின்னு போக மாட்டோம். அந்த போஸ்டர்ஸும் கரெக்டா இருக்கும். அது போல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணும்போது சின்முத்திரை வச்சுட்டு பண்றது கரெக்டா அந்த 45 டிகிரி வச்சு பண்ணணும். அது மாறினா கூட திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுங்க. ஸோ சின்முத்திரை வைக்கும் போது என்ன ஆகுங்க, மனசு ஒடுக்கத்துக்கு வரும். அதாவது அந்த போக்கஸ் கான்சென்ட்ரேஷனுக்கு வரும். அது மாதிரி இடகலை பின்களை நாடிகள் வந்து இயக்கப்படும் பொழுது சுடுமுனை நாடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் என்னெல்லாம் பார்க்கும்பொழுது அது மாதிரி அந்த மகராசனம், அந்த crocodile மூவ்மெண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கடைசியா பண்ற crocodile மூவ்மெண்ட் மட்டும்தான் கண்ணை திறந்துட்டு செய்யணும். பாக்கி எல்லாமே கண்கள் மூடிய நிலையில செய்யணும். ஏன்னா நம்ம தலையை திருப்பி நம்ம இப்படி பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரி தலைப்பகுதிக்கு ரத்தம் பாயும் பொழுது அந்த லைட் ரொம்ப ஸ்லைட்டா ஒரு டிசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்ணை மூடி செய்யும் போது அது இருக்காது. அதனாலதான் இந்த சுவாமிஜி நம்ம வந்து கேஷுவலா பாக்குறோம், எளிமையா இவ்வளவு சிம்பிளா, ஆனா சின்ன சின்ன நுணுக்கங்கள் அப்படி வச்சிருக்காங்க மகரிஷி. சோ இதுதான் காரணம். அது மாதிரி தலையை தூக்கி அப்படி என்ன போஸ்டரோ அதுலதான் செய்யணும். தலையை தூக்கி வச்சுன்னு திரும்ப கூடாது. நமக்கு அந்த போஸ்டர் நமக்கு இப்போ நிமிர்ந்து படுத்துன்ற திரும்பும் போது சரி, ரைட் லெப்ட்னு திரும்பும் போது தலையை மட்டும் திருப்பமே ஒழிய தலையை தூக்கி திருப்ப கூடாது. அது கழுத்து ஏதாவது சுழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆல்ரைட். அது மாதிரி சைக்கிளிங் வரும்பொழுது அந்த சைக்கிளிங் வரும் வரைக்கும் அந்த கைகள்ல சின்முத்திரையை மாற்றக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. நம்ம ஒரு 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 ரூல்ஸ் தான், நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா வர ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நிலையா பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க சுவாமிஜி அப்படின்னா, முதுகு தண்டு வடம் அப்படியே நேரா ஒரு எலும்பா இல்லைங்க, அப்படியே கப்பு கப்பு கப்பாதான் அடுக்கி வச்ச மாதிரிதான் இருக்கு முதுகு தண்டு வடம். அப்போ வந்து நம்மளுடைய இந்த வக்கராசன பயிற்சி செய்யும்போது முதல் நிலை வந்து மேலேந்து ஒரு கப்பா ஒவ்வொரு ஸ்டேஜும், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கால்கள் நேரா காலை மட்டும் திருப்புறோம், ரைட் லெஃப்ட் திருப்புறோம், சின்முத்திரையை வச்சுக்கிறோம், அல்லாந்து சீலிங்க பார்த்த மாதிரி படுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்றோம், ரைட் லெஃப்ட் திருப்புறோம், இடுப்புல இருந்து ட்விஸ்ட் பண்றோம் ஆப்போசிட் சைட்ல. சோ அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு நிலையா அந்த ஃபர்ஸ்ட் காலை மட்டும் திருப்பும் போது கழுத்தோட மேல் பகுதி இயக்கத்துக்கு வருது. அடுத்தது காலை மடிச்சு வச்சு பண்ணும் பொழுது கழுத்தோட கீழ்ப்பகுதி, குத்த வச்சுட்டு பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கழுத்தோட கீழ்ப்பகுதி இயக்கத்துக்கு வருது. நிலை மூன்று வந்து ஒரு கால் மேல இன்னொரு கால், அதாவது இடது கால் மேல வலது கால் போட்டுப்போம். சோ அப்படி வச்சு பண்ணும்போது இந்த மார்பின் மேல் பகுதி, அதாவது பின்பக்கம், அது நல்ல இயக்கத்துக்கு வருது. வலது கால் மேல இடது கால் வச்சு அந்த நிலையை மாற்றி செய்யும்போது கீழ்ப்பகுதி பின்பக்கம், மார்போட கீழ்ப்பகுதி பின்பக்கம் நல்ல இயக்கத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கால் கிளிப்பு மாதிரி லெப்ட் கால் மேல வலது கால் அந்த பகுதி அதை வச்சு அந்த கிளிப்பு மாதிரி அதை வச்சு பண்ணும்போது
இடுப்போட மேல் பகுதி நல்ல அழுத்தம் பெறுது. அந்த கால்களை மாற்றி செய்யும் பொழுது இடுப்போட கீழ்ப்பகுதி நல்ல அழுத்தம் பெறுது. அதுக்கப்புறம் சைக்கிளிங், லாஸ்டா பண்ற சைக்கிளிங், அது பண்ணும்போது முழுமையான தண்டுவடத்திற்கு நம்ம பயிற்சி கொடுக்கிறோம். சோ இது ஒவ்வொரு கப்புக்கும் அந்த அசைவு, அந்த டெஸ்ட் இது பண்ணும்போது என்னன்னா, ஒரு கப்புக்கும் இன்னொரு கப்புக்கும் இடையில மேரோன்னு சொல்லுவாங்க, மஜ்ஜை இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லூப்ரிகன்ட் செக்ரிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சோ நம்ம வயது ஆக ஆக, ஏஜ் ஆக ஆக ஒரு உறுப்புகள் அப்ப இந்த லூப்ரிகன்ட் செக்ரிகேட் ஆகிறதும் அதோட அளவு குறைவுபட ஆரம்பிக்கும். நம்ம இந்த சுவாமிஜி கொடுத்த இந்த பயிற்சிகள் நம்ம செய்யும்போது ஃபர்ஸ்ட் கைப்பயிற்சியில ஆஃப் சிட்டிங் பொசிஷன்ல நீல பாம்ப ரெஸ்ட் பண்ணி ஒரு சுழற்சி கொடுக்குறோம் பாருங்க, கடைசி பயிற்சி அதாகட்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு கால் பயிற்சி நம்ம சுழற்சி எல்லாம் கொடுக்குறோம். முழுமையான கால் பயிற்சி, இது மாதிரி ஒரு பயிற்சியும் அங்க ஜாயிண்ட்ல இருக்கிற லூப்ரிகன்ஸோட செக்ரிகேஷன் அளவு ஃபர்ஸ்ட் வந்து குறையாது. குறையாம அந்த அளவு குறையாம, ஏன்னா அந்த அளவு குறைஞ்சுதான் அந்த இரு எலும்புகள் உராய ஆரம்பிச்சு இந்த எலும்பு தேய்மானம் எல்லாம் வர்றதுக்கு காரணமாதுங்க. சோ இப்ப நம்ம இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த லூப்ரிகன்ட் அளவு குறையாது. அப்போ வந்து அந்த இடத்துல தேய்மானத்துக்கு வாய்ப்பே கிடையாது. முதுகு எலும்பு மட்டும் இல்ல, மக்கராசனத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு எலும்பு முழுமையான பயிற்சிகள் வரும்போது நமது எலும்பு மண்டலம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், ஸ்ட்ரென்தனா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த அதுவும் குறிப்பா ஒண்ணு என்ன சொல்றாங்க, இந்த லாஸ்டா பண்ற சைக்கிளிங் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு கம்ப்ளீட் ஹேண்ட் எக்ஸசைஸா. இப்படி சொன்னேங்கிறதுனால நான் திருப்பி ஒரு டிஸ்கிளைமர் கிளீனா சொல்றேங்க, இது சொன்னோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்கிறதுனால எந்த பயிற்சியும் பண்ணாம சைக்கிளிங் மட்டும் போட்டு நான் கைப்பயிற்சி பண்ணிட்டேன்னு தயவு செய்து பண்ணாதீங்க. நம்ம டபுள் போனஸா தான் பார்க்கணுமே ஒழிய அதுல நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோ சைக்கிளிங் ஃபுல்லா முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டா பிளாட்டா ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கும்போது உடல்ல அந்த ஓட்டங்களை கவனிச்சுட்டு அப்படியே அமைதியா நம்முடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு அப்படியே படுத்துரும். இது நிலை 1. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைம் என்னது 7:22. ஓகே, அடுத்தது இந்த பயிற்சி இது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்மளுடைய தவங்கள் எல்லாமே குண்டலினி ஆற்றல், நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற தெய்வீக மகாசக்தி, அந்த குண்டலினி ஆற்றல் மேலதான் நம்ம எல்லா பயிற்சிகளுமே அதுதான் உயிர் சக்தி மேலதான். சோ இந்த மகராசன பயிற்சி பண்ணும்போது சக்கரங்கள்லாம் நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம தவநிலை உடற்பயிற்சி முடிச்சு தவத்துல உட்காரும் பொழுது தவத்துல நம்மளால ஆழ்ந்து போய், ஏன்னா இந்த பாத்வே ஃபுல்லா கிளியரோட தண்டோடு சுத்தி பண்றோம் தானே. மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை, ஆக்கினையிலிருந்து மூலாதாரம் செய்யறோம். மூச்சு எழுத்து என்ன பண்றோம், அந்த பாத்வே கிளியரன்ஸ், அதுதான் ஸ்பைனல் கார்ட் பாத்வே கிளியரன்ஸ் பிரீத்திங் டெக்னிக்னு சொல்றோம் தண்டோட சுத்திய. சோ அது மாதிரிதான் இந்த மகராசனமும் பண்ணும்போது அந்த சக்கரங்கள்ல ஆக்டிவேஷன் வரும்போது அந்த ஆற்றல் மேலேயும் கீழியும் போயிட்டு வரும்போது நல்லா அந்த பாத்வே கிளியர் ஆகுது. தவம் அதுக்கப்புறம் முடிச்சு தவத்துல உட்காரும்போது தவத்தில் ஆழ்ந்து போக முடியுது. ஆக்கினை துரியன்னு தீட்சை எடுத்தவங்க அவங்க சொல்றேன் நானு, செய்யும் பொழுது அந்த ஆற்றல் அந்தந்த சக்கரங்கள்ல மையம் கொண்டு நல்ல தவ ஆழ்விற்கு நம்மளால போக முடியுது. அடுத்தது இன்னும் சில கூடுதல் பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது தலைவலி, தூக்கமின்மை, ஹை பிபி, ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் சரியாதுங்கிறாங்க. சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் நரம்பு மண்டலத்துல ஏற்படுற பிரச்சனைகள்லாம் தீருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அந்த ஐஎன்டி சொல்லுவாங்க இல்லையா, வாய், தொண்டை, மூக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட சரியாருது. உடல்ல அலர்ஜி இருந்தா கூட தெரியாது, ஏன்னா நம்ம செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படுது. அப்ப தேவையில்லாத அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறுது. அப்ப அந்த உடல்ல வந்து நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. நமக்கு உடல் அலர்ஜி இருந்தா கூட சரியா போறதுங்கிறாங்க. பல்லுல வர பிரச்சனை கூட தெரியாதுங்கிறாங்க நம்மளுடைய இந்த மகராசன பயிற்சி. இதான் ஆச்சரியமா இருக்கலாம், நம்பவே முடியல. ஆனா அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க அந்த புக்ல, தீசிஸ்ல அவ்வளவு விளக்கம் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் வந்து தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகுங்கிறாங்க. தொண்டை கட்டி இருந்தா, அதுல வாய்ப்புண்ணு, தொண்டை புண் இதெல்லாம் இருந்தா கூட சரியாருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லாருக்கும் இப்ப ரொம்ப காமனா வர ஒரு விஷயம் எதுங்க, சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ். இது வந்து கழுத்து வலி. நிறைய பேரை பாக்குறேன்னா கழுத்து வலி, அந்த கழுத்தெலும்பு தேய்மானம், அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் டேஸா ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 55-60 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கழுத்து தலை ஆடுது. அந்த கழுத்துல அந்த நரம்பு, அதாவது முதுகுத்தண்டோடத்துல இருந்து நரம்புகள் தலைக்கு போகுது இல்லையா, சோ அந்த நரம்புகள் எல்லாம் பலகீனமாயி அந்த எலும்பு
அதுல எலும்புல ஓராஞ்சு அதுல வர பிரச்சனைகள்னால அந்த தலை வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. அது பிரச்சனை நிறைய பேரை பார்க்கிறோம். சோ அதெல்லாம் இல்லாம நம்ம நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரத்தையும் சூக்கும சரீரத்தையும் இந்த மகராசன பயிற்சி பேலன்ஸ் பண்ணுது. சோ எப்பவும் நம்ம எனர்ஜெட்டிக்கா இருப்போம். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆஸ்துமா, இருமல், வீசிங், மாந்தம், நல்லு மாந்தம் சொல்லுவாங்களே அது, இதெல்லாம் சரியாருது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த லங்ஸ் இப்ப நிறைய ஆஹ் வயசானவங்க உடம்பு முடியாதுங்களா, ரொம்ப ஈஸியா ஒரு விஷயம் சொல்றது வந்து லங்ஸ்ல இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது நிறைய கேள்விப்படுறோம். சோ அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் சரியா போறது அப்படிங்கிறாங்க. பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பித்தப்பையில கல்லுங்கிறது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுது. அதெல்லாம் இல்லாம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் கல்லீரல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாருது. லோ பிபி, ஹை பிபி மட்டும் இல்லைங்க, லோ பிபி கூட சரியாருதுங்கிறாங்க. ஒரு மகராசனம் பண்ணிட்டு லோ பிபி இருக்கு, மகராசனம் பண்ணிட்டேன் எனக்கு சரியாயிடும் மட்டும் இருந்துறாதீங்க. கொஞ்சம் இன்டேக் ஃபுட்டும் நல்லா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இன்டைஜஷன், அஜீரணம், வயிறு பொருமல், இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து சரியாகுது சொல்றாங்க. அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை சர்க்கரை வந்து ஆக்சுவலி ஒரு நோய் கிடையாதுங்க. டயபிட்டிஸ்ங்கிறது நோய் கிடையவே கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க ஐ எம் டயபிட்டிக் பேஷண்ட்ங்கிறாங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை எடுத்துடுங்க. யாரால் நோபடி இஸ் டயபிட்டிக் பேஷண்ட்டுங்க. டயபிட்டிஸ்ங்கிறது ஒரு நோயே கிடையாது. ஓகேங்களா? அதுல உடல்ல அந்த இன்சுலின் சுரப்பதுல ஏற்படுற ஏற்றத்தாழ்வு, அவ்வளவுதான். அதுல வர அந்த மாறுபாடுதான் அது உடல்ல அந்த அதோட வேலையை காட்டுது. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. முறையான பயிற்சி, சரியான நேரத்துல ஆகாரம், அது என்ன டயட் கரெக்டா நம்ம எடுத்துட்டோம்னா அந்த அளவு நம்ம சரியா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மகராசனம் பெஸ்ட் சொல்யூஷன். காயகல்பம், மக்கராசனம் இதெல்லாம் வந்து நமக்கு டயபெட்டிக்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. மண்ணீரல், ஸ்பிளைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமும் சரியாருது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்னி கிட்னி சிறுநீரகம் சரியான முறையில இயங்குறதுக்கும் நமக்கு அது முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சோடியம், இந்த உப்பு நீர் பிரிக்கப்பட்ட அந்த யூரிக் ஆசிட் சிறுநீர் பைகள் தேவையான அளவோடு சிறுநீர் இறங்கி வெளியேறது, இந்த கிரியாட்டின் லெவல் சரியான அளவுல இருக்கிறது, இது சம்பந்தப்பட்ட கிட்னில ஸ்டோன் வராது, இதெல்லாம் இதுக்கான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறாங்க. சோ இவ்வளவு சொல்றதுனால ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து மெடிக்கேஷன்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து நிறுத்தாதீங்க. உங்களுடைய மெடிக்கேஷனை கண்டினியூ பண்ணுங்க. நமது பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகும், டாக்டரோட அட்வைஸோட நம்ம வந்து இந்த பிரச்சனைகள், எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அதுல இருந்து முழுவதுமாக நம்ம வெளியில வரலாம். கண்டிப்பா நம்மளால வர முடியும். ஆனா டாக்டர்ஸ் அட்வைஸோட தான் வரணும். அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னபடி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாதுன்னு சொல்றாங்க. குடல், பெருங்குடல் நல்ல இயக்கத்துக்கு வரும். அப்புறம் மலக்குடல், நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன், என்ன இந்த வெளியில ரொம்ப நேரம் டிராவல் பண்றவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கண்டினியூஸா உட்கார்ந்து வேலை செய்யறவங்க, இவங்க பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும். சோ அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிறு குடல், அதாவது என்ன இல்லைன்னா உண்ணும் உணவு 7 தாதுவா மாறுது இல்லைங்களா, அதான நமக்கு அளவு முறையும் நம்ம மெயின்டைன் பண்றது இல்ல, முன்ன பின்ன சாப்பிடுறோம், நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது, அளவு மீறி சாப்பிடுறோம். சோ இதெல்லாம் உடலுக்குள்ள ஒரு அந்த ஒத்து இல்லாத போது பிரச்சனை வருது இல்லையா. சோ உண்ணும் உணவு சப்த தாதுக்களாக சரியான முறையில மாற்றம் பெறும் அப்படிங்கிறாங்க. அதாவது ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலத்தை சரிப்படுத்தும். அதன் அளவுல கரெக்டா போய் எனர்ஜி போய் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜியை கரெக்டா சப்ளை பண்ணி உடல் ஆரோக்கியமா வைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பெண்டிசிட்டிஸ், அதாவது குடல் வாழ்வு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீர்ப்பை தொந்தரவு, ப்ராஸ்டேட் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாருது. மூட்டு வலி, இடுப்பு, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நமக்கு இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலமாக இந்த லூப்ரிகன்ட் லெவல் குறையாம இருக்கும். அப்ப இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் நமக்கு இருக்காது. அப்புறம் கை கால் திடீர்னு வீக்கம், சளி, காய்ச்சல் இருந்தா கூட சரியாக்குவாங்க. ஆனாலும் காய்ச்சல்லாம் இருந்ததுன்னா ஓய்வு எடுத்துக்கோங்க. ஏன்னா சுவாமிஜி நமக்கு இதுவும் சொல்லியிருக்காங்க, உடல் வருத்தி எந்த பயிற்சி இருக்கக்கூடாது. அந்த விதத்துல நமக்கு உடலுக்கு எதுனா பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருந்ததுனால, ஒரு ஃபீவர் இருந்தது, இதா இருந்ததுன்னா அந்த 2-3 நாட்கள் நல்ல ஓய்வு எடுத்துட்டு
பயிற்சிகள் செய்ய ஆரம்பிங்க. அந்த நேரத்துல நம்ம ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணினா போதும். சரிங்களா? அதுக்கப்புறம் நித்யானந்த தவம் பண்ணலாம், சாந்தி தவம் பண்ணலாம். இதை நான் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கை காலு திடீர்னு வீக்கம் இதெல்லாம் கூட சரியா போகுது. ஸோ பெனிஃபிட்ஸ் காமனா ஒரு 54 பெனிஃபிட் அது நம்ம ஃபுல்லா இப்போ இது வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம மற்றொரு வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 40% தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் மக்கராசனம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வாழ்க வளமுடன். இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. நன்றி. மகராசனத்தினுடைய அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிராக்டிக்கலா ஒரு கிளாஸ்லயே இருந்த மாதிரியும் செஞ்ச மாதிரியும் அந்த அளவுக்கு 1 by 1 இன்ச் பை இன்ச்சா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், பெண்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், உடல்ல வந்து